வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மின்னக்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாங்கள் 9ஆம் வகுப்பு படிக்கிறோம். இன்று ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தும் முறைகளை பார்ப்போம். ஜீவாமிர்தம் தயாரிக்க வேண்டிய பொருட்கள்: மாட்டு கோமியம் 1 லிட்டர், வெல்லம் 1 கிலோ, தானிய மாவு 1 கிலோ, மாட்டுச்சாணம் 1 கிலோ, தோட்டத்து மண் 1 கையளவு, தண்ணீர் 20 லிட்டர். ஜீவாமிர்தம் தயாரிப்பது எப்படி? ஒரு ட்ரம்மில் 20 லிட்டர் தண்ணீரை ஊற்ற வேண்டும். அதில் கோமியம் 1 லிட்டர், வெல்லம் 1 கிலோ, தானிய மாவு 1 கிலோ, மாட்டுச்சாணம் 1 கிலோ, தோட்டத்து மண் 1 கைப்பிடி அளவு ஆகியவற்றை தண்ணீருடன் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். ட்ரம்மின் மேல்வாயில் காற்று புகாதவாறு துணியை நன்றாக இறுக்கி கட்ட வேண்டும். காலை மாலை 2 வேளையிலும் நன்றாக கலக்க வேண்டும். 48 மணி நேரத்தில் ஜீவாமிர்தம் தயாராகிவிடும். ஜீவாமிர்தத்தை எப்படி பயன்படுத்துவது? முதலாவதாக நீர் சேர்த்து பாசனம். 1 லிட்டர் ஜீவாமிர்தத்தில் 10 லிட்டர் தண்ணீர் கலந்து நீர்ப்பாசத்தின் போது சேர்க்கலாம். இரண்டாவதாக தெளித்தல். 1 லிட்டர் ஜீவாமிர்தத்தில் 20 லிட்டர் தண்ணீர் கலந்து இலைகளுக்கு தெளிக்கலாம். இதன் நோக்கங்கள்: இயற்கை உரமாகவும் நிலத்தில் இருக்கும் நுண்ணுயிர்களை உட்கலந்து மண் சத்துவம் அதிகரிக்க செய்கிறது. சாகுபடி செலவுகளை குறைக்கும். இதனால் ஏற்படும் பயன்கள்: மண்ணின் உயிர் சக்தியை, அதாவது மைக்ரோவேவ் ஆக்டிவிட்டியை அதிகரிக்கிறது. இயற்கையான NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகியவற்றை மண்ணிற்கு அளித்து மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது. மற்றும் இது சுற்றுச்சூழலை பாதிக்காது. வேதியியல் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தேவையில்லாமல் மண்ணை அரிக்கச் செய்கிறது. குறிப்புகள்: பசுமாடு, நாட்டு மாடு ஆகியதின் சிறுநீர் சிறந்த உரமாக பயன்படுகிறது. வாரம் ஒரு முறை ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தினால் சிறந்த விளைச்சலை தரும். இது குறைந்த செலவில் சிறந்த விளைச்சலை தருவதாகும். ஜீவாமிர்தம் தெளித்த வாழை மரத்தின் பழம் பெரியதாகவும் ஜீவாமிர்தம் தெளிக்காத வாழைப்பழம் சிறியதாகவும் வளரும். எனவே ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தி மண் வளத்தை பெருக்குவோம். செயற்கை உரங்களை தவிர்ப்போம். நன்றி.